ஹலோ விவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம மல்லிக்கு விஜய் சார் கிரீஸில் இப்படி பிறண்டு உருண்டு வேலை செய்கிறாரேன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம விஜய் சாருக்கு மல்லி இப்படி வேலைக்கு போகிறாங்களே, நம்ம மேலே நம்பிக்கை வைக்கலையா, நான் வந்து குடும்பத்துக்கு ஒத்து போக மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறாளே மல்லி அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுடைய மல்லியை வேலைக்கே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இருந்தாலும் மல்லியும் விட்டப்பாடு இல்லை, நம்மளுடைய விஜய் சாரும் அந்த வேலையை விட்டப்பாடு இல்லை. மல்லிக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போகலாம், நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம்னு நம்ம விஜய் சார் சொல்லிட்டாருன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயம் சொல்லி கூட ஓகே விஜய் சார் சொல்கிறதும் நியாயமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி கூட, ஆனால் மல்லி வேலைக்கு போகிறாங்கன்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், வெண்பாவை அந்த ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்காக உதவட்டுமே இந்த காசு அப்படின்ட்டு நம்மளுடைய மல்லி நினைக்கிறாங்க. மறுபக்கம் இந்த ராஜேஸ்வரி வந்து அவமானப்படுத்துறதுமா, அதுக்கப்புறம் விஜய் சார்கிட்ட இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புகிறோமா வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் என் பொண்டாட்டி அப்படி தான் வேலைக்கு போவா, அவள் உழைச்சி சம்பாதிக்கிற ஒன்றை மாதிரி மற்றவங்கள சொத்தை அபகரித்து அவள் வந்து வாழலை அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரிக்கே ஒரு ரிப்பீட்டை கொடுத்து நம்ம மல்லியை என்ன வேலை செய்யணுமோ கரெக்டாக செய்ய வச்சுட்டாருனாவே போதுங்க. நம்ம விஜய் சாரும் இதுக்கப்புறம் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, நாமளும் படிப்படியாக முன்னேறி ராஜேஸ்வரிக்கு மேலே உயர்ந்து நிற்கணும், அப்போ தான் மல்லி யாரும் இப்படி பேச மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதுக்கான நேரம் காலங்களெல்லாம் சேர்ந்து வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.